கரைக்கு வந்தா கருவாடு ஆகித்தானே ஆகணும் அப்படின்ற பழமொழிக்கு உதாரணமா, இது பழமொழியானலாம் தெரியாது. அதுக்கு உதாரணமா நம்மளுடைய நயன்தாரா வந்துட்டாங்க. மறுபடியும் வந்துட்டு பயங்கரமான கிளாமர்ல கலக்க போறாங்க பொழுதே. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்லா படம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த படத்துல வந்த நயன்தாராவை இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த அளவுக்கு வந்துட்டு கவர்ச்சியா இறங்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் கிடையாது. ஐய்யய்யய்யோ! அப்படி ஒரு ஆட்டம். அதாவது இவங்க ஏதாவது ஒரு படம் நடிக்கிறாங்கல்ல, அந்த படத்துக்கு இவங்க 2 பசங்கள கூட்டிட்டு போறாங்களாம். அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த பசங்களை கவனிக்கிறதுக்கு 2 லேடிஸ் வராங்களாம். அந்த லேடிஸ்க்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்துட்டு சம்பளம் கொடுக்கணுமா. இவங்களுடைய பவுன்சர்ஸ் ஒரு 4 பேர் வராங்களாம். அதுக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்துட்டு சம்பளம் கொடுக்கணுமா. இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ். இது பத்தாதுன்னு அந்த மானிட்டர் இருக்குல்ல, டைரக்டர் பார்க்குற மானிட்டர், அதை இவங்களுக்காக இன்னொரு மானிட்டர் வச்சு அதை இவங்க அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்களாம் இவங்க நடித்த காட்சிகளை. இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு தற்போது எல்லா இயக்குநர்களுமே வந்துட்டு வேணாமா நீ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, நீ கொஞ்சம் முத்தி போயிட்டமா அப்படின்ற மாதிரி, முத்தன கத்திரிக்காவாயிட்ட, அதனால வந்துட்டு உன்னை படத்தில் புக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க. என்னடா இது, தன்னுடைய பதவிக்கு பெரிய பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டாங்க போல. பதவினா ஒன்றும் கிடையாது, இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றது தான். இதை இவங்க தான் வந்துட்டு எல்லா படத்துலையும் போடணும்னு சொல்லி இயக்குநர்கள்கிட்டையும் ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் பயங்கரமாக சண்டைலாம் வேற போடுறதான். இது பத்தாதுன்னா அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வேற போகிறதில்ல. ஆனால் இவங்க நடிச்சு ஏதாவது படம்னா மட்டும் ப்ரொமோஷனை போய் உட்காந்துப்பாங்க, இன்டர்வியூ கொடுப்பாங்க, ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நொட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ என்னன்னா, இயக்குநர்கள் எல்லாமே வந்துட்டு முத்திர கத்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை முத்திர குத்துறதுனால இவங்களுக்கு பட வாய்ப்பு சுத்தமாக கிடையவே கிடையாது. அந்த பக்கம் ஷாருக் கான் கிட்ட போனாங்க, அதுக்கப்புறமா அப்படியே அந்த இடத்துல எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் தமிழுக்கே வந்துட்டாங்க. இவங்க தமிழில் வேணால் லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் ஹிந்தி பக்கத்துலலாம் இவங்களை யாரும் அந்த அளவுக்கு பெருசாக மதிக்கவே மாட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்ற எல்லா மொழி படத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களை கொஞ்சம் யூத்தாக பார்க்கறதே கிடையாது, கொஞ்சம் முத்திர பீஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு தற்போது நயன்தாரா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, பார்த்துடலாண்டா என்னையே இப்படி ஒதுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு முடிவு எடுத்த நயன்தாரா தற்போது கவின் கூட ஒரு படம் நடிக்க வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் கவின் கூட கொஞ்சம் நெருக்கமான காட்சிகள்லாம் நடிக்க போகிறாங்களா, கொஞ்சம் கவர்ச்சியாக வேற நடிக்க போகிறாங்களாங்க. அது மட்டும் இல்லை, பழைய நயன்தாராவை நான் திரும்பி வரேன், மறுபடியும் கவர்ச்சியான காட்சிகளை நான் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா மேடம், அப்போ நீங்கள் இருந்த வயசுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு அதிகமாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட ஒரு 10 வயசு அதிகமாக இருக்கும். உங்களை வச்சு சின்ன பசங்களோட வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியாக நடிக்க விட்டா அது எந்த மாதிரியான படமாக இருக்கும்ன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் சிவன் டெஃபினட்டாக இதுக்கு ஒத்துட்டு இருக்க மாட்டார். பட் இருந்தாலும் நயன்தாராவுக்கு என்ன பிரச்சனை, விக்னேஷ் சிவன் ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலாம் என்ன, அவங்க எடுக்கத்தான்ப்பா அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் முடிவு. ஸோ அதனால் வந்துட்டு நயன்தாரா மறுபடியும் பயங்கர கவர்ச்சியாக வந்து நடிக்கிறதுக்கு வெளியாயிருக்காங்க. அதனால தான் இவங்களுடைய இந்த கம்பெனி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த நயன் கம்பெனிஸ், நயன் ஸ்கின்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சியாக வந்துட்டு நடிச்சிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தற்போது வந்துட்டு இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியாக, அந்த பாலிவுட் சைடு போனப்போ ரொம்ப கவர்ச்சியாக ட்ரெஸ்லாம் போட்டு போனது கூட அதுக்கு தான் காரணமாக, நான் மறுபடியும் வந்துட்டு கவர்ச்சியாக நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், கவர்ச்சியாக நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்களாம் நயன்தாரா. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். ஏன்னா இவங்களுடைய கவர்ச்சி இப்போ எடுபடுமா அப்படின்றது வந்து மிகப்பெரிய டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற விஷயத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.